கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல ஸ்தோத்திரம். மனசை நல்லா திறந்து ஹல்லேலூயா. எல்லா இடுக்கண்களும் எல்லா இக்கட்டுகளும் மறையட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலன் தருகிறவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஆவியிலே பலன் கொண்டவர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையின் தேவன் நமக்குள்ளாக கிரியை செய்யத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா குறைவுகளையும் மாற்றி நம்மை பலப்படுத்துகிற தேவனுக்கு முன்பாய் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். ஓ ரஷகரதரலரி பலபரி பரதரலரி கரபலபா உரிமலரதரலரி தரலரி ஷதரலர பலபரி கரபலபரபலபா ரிகரதரலரி கரபலபரி மரபலரதரலரப. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பலன் தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். பலன் இல்லாதவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் அளிக்கிற வல்லமையின் தேவனாகிய கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றே. சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றே. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றே. சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றே. பலனடைந்திடுவே. உயர பறந்திடுவே. பலனடைந்திடுவே. உயர பறந்திடுவே. சோர்ந்து போகும் வேலையிலும் பலனை தருகின்றே. சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றே. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? பலனடைந்திடுவே. உம்முடைய கிருபையினால, உம்முடைய இரக்கத்தினால. ஆமென், 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 ஆமென். இந்த காலை வேளையில என் சோர்வுகள் கவலைகள் எல்லாம் மறத்தக்கதாக தேவரீர் உம்முடைய பலன் என்னை தாங்குகிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என்னக்கோ நீரந்தன் துணையாளரே. பலரதரலரி ஷபரபலபரி ஆகம்தி ஓரி கரபலமரி கரபலபரி தரலரபலபரி பரபலபரி கரபலபரபலபரபல. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி ஷகர கரபலபரபலவிகள் துணையாளரே.
எங்கள் தேற்றரவாளனே, எங்கள் தேற்றரவாளனே, எங்கள் தேற்றரவாளனே. ஓ ரபா பபா பபா ஷபா ரபா 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 ரபா. ஹalleluya. எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக. ஆமென். நம்முடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் இப்படி சொன்னார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதோ தாகம் உள்ளவன் மேல் ஆமென் 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 அளவில்லாமல் தம்முடைய கிருபையை ஊற்றுகிற தேவன். ஹalleluya. என்னக்கோரேன் எந்தன் துணையாளர். ஆமென். தேவனே நம் துணையாளர், நம் தேற்றரவாளர், நம் தேற்றரவாளர், நம்மை தைரியப்படுத்துகிறவர், நம்மை தேற்றுகிறவர், நம்மை அரவணைக்கிறவர், நம்மை உருவாக்குகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர். ஆமென். துணை நிற்கிற தேவனாகிய கர்த்தர். ஆமென் 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 ஆமென். நீரே ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவர், ஆவியானவர். அப்படியே நாம் சொல்லலாமா? உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. எல்லாரும் சேர்ந்து இன்னொரு முறை சொல்லலாம். உம்மை போல ஆமென் நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் நல்ல எல்லாரும் யாரும் துணையாளர், துணையாளர் உம்மை பலப்படுத்துகிறவர். போல வல்ல தேவன் யாரும் இல்லை. உம்மை போல உம்மை போல உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லை. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், 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 போற்றுகிறேன்.
உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. ஆவியிலே உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நம்முடைய ஆவியிலே உணர்ந்தவர்களா? உம்மை போல ஒருவரும் இல்லப்பா. எல்லா வாயை திறந்து சொல்லி பாருங்களேன். உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட, என்னை நடத்திட ஒருவரும் இல்லையே, ஒருவரும் இல்லையே. உமக்கு நிகரானவர், உமக்கு நிகரானவர், உமக்கு நிகரானவர். ஆமென். உம்மை போல என்னை நடத்துகிறவர் ஒருவரும் இல்லையே. எல்லாரும் அப்படியே வாய்களை திறந்து மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆமென் 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 ஆமென். எல்லா வாயும் மௌனமா இருக்க வேண்டாம், நல்லா திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு சிந்தனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதத்தின் துவக்கத்துல ஒரு புதிய மாதத்தினுடைய நன்மைகளை கண்டடையத்தக்கதான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசுங்க எல்லாரும். தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபையை வெளிப்படுத்துங்க, தேவனுடைய இரக்கங்களை வெளிப்படுத்துங்க, தேவனுடைய தயவை வெளிப்படுத்துங்க, தேவனுடைய நன்மைகளை வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உம்முடைய நாமத்தினுடைய மேன்மைகளை அறிந்தவர்களாய் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எனக்கு நன்மை செய்கிற கர்த்தரை நான் பாடுகிறேன், எனக்கு நன்மை செய்கிற கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன், எனக்கு நன்மையாயிருக்கிற தேவனை நான் உயர்த்துகிறேன். உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனுக்கு நேராய் ஆமென் 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 ஆமென். உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு நேராய் திருப்புங்க. உடைய வல்லமையுள்ள நாமத்தை அறிக்கை செய்வோமா, உடைய வல்லமையுள்ள நாமத்தை அறிக்கை செய்வோமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே எல்லா கரங்களும் உயர்த்தி இம்மட்டும் நடத்தி இருக்கார். இந்த மாதத்தினுடைய முதல் நாளை ஜெயமாய் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருமே கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து நம் தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. எல்லாருமே சேர்ந்து தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல. இன்னொரு விஷயம் எல்லா கரங்களை உயர்த்தி தகப்பனே தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. எல்லாரும் இணைந்து நன்றி, நன்றி உமக்கே
என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்ன நீ இவ்வளவாய் நேசித்தீங்க, எதை கண்டு என்னை நீ இவ்வளவாய் நேசித்தீங்க. நன்றி உமக்கே நன்றி. எல்லாருமே உள்ளத்தின் ஆழத்துக்கு சேர்ந்து நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையாலே நிரப்புறீங்க, தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையாலே நிரப்புறீங்க. உதவாத என் வெளி துணையாக இருக்கிறீங்க, உதவாத என் உண்மையாக இருக்கிறீங்க. உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, தகப்பனே, ஓ தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல விசேல கரங்களை உயர்த்தி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிலே, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் சேர்ந்து கிருபையே, 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 நல்ல உடைக்கப்பட்ட என்னை உருவாக்கின கிருபையிலே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை, கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. எல்லாருமே அப்படி கரங்களை உயர்த்தி இந்த புதிய மாதத்தை தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். கடந்த நாளில் எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு சோர்வுகள், எவ்வளவோ இழப்புகள் மத்தியிலும் தேவன் தம்முடைய கிருபையை அனுப்பி
நம்மை பாதுகாத்து இருக்கிறார், நம்மை உயர்த்தி இருக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், கரம் பிடித்து நம்மை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். உடனடி கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும். கரங்களை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, எல்லாம் சேர்ந்து கிருபையே கிருபையே மாறாத நல்ல. ஹல்லேலூயா. அப்படியே அவருடைய கிருபையை நாம் எண்ணி ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. ஹல்லேலூயா. நன்றி. இயேசுவே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாம் சேர்ந்து நம் கரங்களை தட்டி வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லா கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமத்தில் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான
மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. கடந்ததை நினைத்து நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். அதை காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். ஓ, கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இதுவரைக்கும் நடத்தின எபினேசர் இந்த புதிய மாதத்தில் நம்மை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். மற்றும் நீர் எங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி. உங்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொண்டதுக்காய் நன்றி. தொடர்ந்து மீதமுள்ள எல்லா காரியங்களும் கர்த்தர் தோள்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாவரும் நின்ற வண்ணமாக 133வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்ம கொடுத்திருக்கிற சகல நன்மைக்காய் கர்த்தரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். முதல் மாதத்தை நாம் நிறைவு செய்ய தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த 2வது மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கும்படியான ஒரு நன்மையை நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். இதுவரையும் நம்மை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்த வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என் சொந்த கருத்தை சொல்லி அதை நீங்கள் என் சொந்த கருத்தை சொல்லி நீங்கள் அதையே அறிக்கை செய்யன்னு சொல்லலை. நான் சொன்னது கர்த்தருடைய வசம். அந்த வசனத்தை நீங்கள் நாவினால் அறிக்கை செய்யணும். இந்த 2 மூளைக்கும், வலது மூளை இடது மூளை, இந்த 2 மூளைக்கும் நடுவில் ஒரு கிளாண்ட் இருக்குது, ஒரு சுரப்பி. அந்த சுரப்பி தான் நம்முடைய நினைவாற்றலை வலுப்படுத்துகிற ஒரு சுரப்பி. அந்த சுரப்பி தூண்டப்படணும்னா உள்ளேருந்து ஒரு வைப்ரேஷன் உருவாகணும். நம்முடைய உடம்புடைய மையத்திலிருந்து ஒரு வைப்ரேஷன் உருவாகும். அந்த வைப்ரேஷன் எப்படி உருவாகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய சத்தத்தினால தான் உள்ள ஒரு அதிர்வு உண்டாகும்.
நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உள்ள எந்த அதிர்வுமே ஏற்படுத்த முடியாது. ஆமீன், ஸ்தோத்திரம். ஓடி ஆடி நம்ம எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கூட அது சரீரத்தினுடைய தசைகள், நரம்புகள், எலும்புகள் அதனுடைய வலுவுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற சக்தி மண்டலத்தினுடைய ஒரு ஒரு இயக்கம், ஒரு வைப்ரேஷன் சக்தி மண்டலம் இருக்குதா அப்படின்னா இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஹார்ட் பம்ப் ஆகிட்டே இருக்குது. எப்போ ஆரம்பிச்சிச்சு அந்த பம்ப் பண்ணுறது? நம்முடைய ஹார்ட் பீட் வந்து எப்போ உருவாச்சு? ஆமேன், ஸ்தோத்திரம். தாயின் கருவில் ஃபஸ்ட்டு அந்த ஃபீட்டஸ் உருவாகும் போது அந்த வரது என்ன தான்? ஹார்ட் பீட்டு தான். அப்போ பம்ப் அப்போ துடிக்க ஆரம்பிச்சது. எது வரைக்கும் துடிக்கும்? துடிக்கிறது நிற்கிற வரைக்கும் துடிக்கும். துடிக்கிறது நின்றுச்சுன்னா அவ்வளோதான். அந்த வைப்ரேஷன் சொல்கிறோம்ல, அந்த துடிப்பு, அந்த துடிப்பை இயக்குறது எது? கிட்னி. டாக்டர் ஸ்டெத்தை கொடுத்த உடனே அவங்க ஒவ்வொரு இடமா செக் பண்ணி பார்க்குறாங்கல்ல, உள்ள மியூசிக் சத்தமாக கேட்குது வச்சு கேட்குறதுக்கு. ஒவ்வொரு கிளாண்டினுடைய துடிப்பு, சுரப்பிகளினுடைய அந்த துடிப்பை அவங்க என்ன செய்கிறாங்க, அதை பார்க்குறாங்க. அந்த உள்ளே இருக்கிற உறுப்புகள், அது முக்கியமாக இருதயம், கிட்னி, கல்லீரல், மண்ணீரல், இந்த சுகருக்கு ஒன்று சொல்கிறாங்களே பேர் நம்ம பேங்க்ரியாஸ், அதுக்கு என்ன சொல்லுவோம் தமிழில்? ஏமா இன்சுலினில் அந்த பேங்க்ரியாஸ், கணையம், அப்புறம் குடல், இது எல்லாமே வந்து சிறுகுடல், பெருகுடல் எல்லாமே துடிச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த துடிப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா தான் எல்லா வேலையும் நடக்கும். இந்த துடிப்புக்கான ஒரு எனர்ஜி இருக்குல்ல. இப்போ நம்ம சுகவீனமாகி போனோடனே டாக்டர் வச்சு செக் பண்ணுறாங்கல்ல, எத்தனை பல்ஸ் அது இருக்கணுமோ அத்தனை பல்ஸுக்கு அது இல்லை அப்படின்னா ஏதோ சத்து குறைபாடுன்னு சொல்லிட்டு அந்த சத்து குறைபாடுக்கு ஏற்ற விதமான ஆமீன் ஸ்தோத்திரம் அந்த மருந்துகள் என்று சொல்லக்கூடிய எதை கொடுக்குறாங்க? மினரல்ஸ், தாதுக்களை அவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் மாத்திரைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடியே போட்டிருப்பாங்க. அது இப்போ பொட்டாசியம், மக்னீசியம், அயனு, கால்சியம், இதெல்லாமே தாதுக்கள். இந்த தாதுக்கள் குறையும் போது இந்த சக்தி மண்டலங்களில் ஆமீன் ஸ்தோத்திரம் பலவீனம் ஏற்படும். சரி, இந்த சக்தி மண்டலங்களை உயிரோடையே நல்ல உயிர்ப்பாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ். எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்ல சத்தமாக பேசுவது, உச்சரிப்பது. நாம் பேசும்போது உள்ள ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். அந்த வைப்ரேஷன் நரம்பு மண்டலத்துக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி ஓட்டத்தை அது வந்து என்ன செய்யும்னா வலுப்படுத்தும். அந்த சக்தி ஓட்டம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, 2 மூளைக்கு நடுவில் இருக்கிற அந்த கிளாண்ட், பேர் மறந்துட்டேன், நான் நினைவுபடுத்தும் போது சொல்கிறேன். நான் பிட்யூட்டரி இல்லை, இன்னொன்று பிட்யூனல் இல்லை, இன்னொரு கிளாண்ட் இருக்குது, நான் சொல்கிறேன். நான் நினைவு அதை வந்து என்ன செய்யும்னா, அது வந்து நினைவு ஆற்றலுக்குரியது சொல்கிறேன். நான் அது என்ன செய்யும்னா, நான் இப்போ இந்த வசனத்தை சொல்கிறேன். நீங்கள் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த வைப்ரேஷனை உள்ளே கொடுக்க அது உள்ளே போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகும்போது உங்களுடைய எப்பெல்லாம் தேவைகள் இருக்குதோ அந்த நேரத்திலலாம் அது என்ன செய்யுமா, அதை வந்து வெளியே கொண்டு வந்துட்டே இருக்குமா. நீங்கள் சும்மா அப்படியே பார்த்துட்டு இப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, சைலண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது உள்ளே ஏறாது. ஸ்கூல்ஸில் சொல்லுவாங்க, சத்தம் போட்டு வாசிங்க. ஏன் அப்படின்னா, சத்தம் போட்டு வாசிக்கும் போது அந்த இடத்துல போய் அது என்ன செய்யுதோ போய் ஸ்டோர் ஆகும். அதனால் வாசிக்கும் போதோ, சொல்லும் போதோ, பாடும் போதோ, ஆறாவது நேரத்தில் பார்த்தீங்கன்னா வயதானவங்க முடியலை, பலவீனம், உட்காந்துருக்குறோம். சரி, வாலிப பிள்ளைகளை என்ன செய்கிறோம், உட்காந்துரும். ஏன் நிற்க முடியலையா தேவனை ஆராதிக்கிற அந்த கொஞ்சம் நேரத்தில்? ஏன் அதை சொல்கிறோம்? கொஞ்சம் உட்கார்ந்து ஆராதிப்பதை விட எழுந்து நின்று ஆராதிக்கும் போது ஒரு உற்சாகம் நம்மளை அறியாமல் என்ன செய்யும், வரும். கைதட்டும் போதோ, அசையும் போதோ, இதெல்லாமே அங்கே என்ன செய்யும், நமக்கு உண்டாகும். அது கொஞ்ச நேரம், ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் தான் அந்த ஆராதனை நேரம். இன்றைக்கி 9:05 தான் நம்ம ஆரம்பித்தோம், கரெக்டாக 9, அப்போ 25 நிமிஷம் தான். இந்த 25 மினிட்ஸ், 25 நிமிடங்கள். ஒருவேளை நம்ம ட்ரெயின்லையோ பஸ்லையோ போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், பயங்கர ரஷ், ஆனால் போக வேண்டிய நேரத்துக்கு போய் ஆகணுன்றதுனால போய் நிற்கிறோம். ஸ்டாண்டிங்லேயே போகிறோம். எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம், 1.25 மணி நேரம். பல முறை கோத்தகிரிக்கு ஸ்டாண்டிங்லேயே போயிருக்கிறேன் நான். ஒரு முறை சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் தெரியாதனமாக ட்ரெயினில் ஏறிட்டேன் அவசரப்பட்டு. ஒரு நாள் அர்ஜென்ட்டாக போகணுன்னு சொல்லிட்டு நான் ஏறி பாத்ரூம் கிட்ட மட்டும்தான் இடம் கிடச்சிச்சு ஸ்டாண்டிங்.
நான் எந்த இடத்துல நின்னனோ மதுரை வரைக்கும் கிட்டத்தட்ட 8.25 மணி நேரம் நின்றுட்டே தான் வந்தேன். ஏன்னா அந்த ட்ரெயின் கன்னியாகுமரி வரைக்கும் போகிற ட்ரெயின், அவ்வளோ ரஷ், நின்றுட்டே தான் போனேன். அன்னைக்கு முடிவெடுத்தேன் அன்ரிசர்வில் போகக்கூடாதுன்னு. அப்படியே போனாலும் சீட்டு கிடச்சி உட்காந்தா போகணும், இல்லை அப்படின்னா ரிசர்வ் பண்ணணும், இல்லைன்னா பஸ் ஏறிடணும். நமக்கு பஸ் ஏறிட்டா ஒரு சீட்டாவது கன்ஃபார்மாக கிடைக்கும்னு சொல்லி ஒரு முடிவு. நின்றுட்டே போனேன் 8.25 மணி நேரம். நிற்க முடியும் அப்படின்ற வெறுப்பு தான், கோபந்தான், ஏன்னா இவ்வளோ நேரம் நிற்கணுமான்னு. ஆனால் ஒரு 25 நிமிடம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை நிற்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் சொல்கிறேன், உங்களுடைய அசைவுகள், ஏன்னா உட்கார்ந்த உடனே ரிலாக்ஸ் ஆகிரும். ரிலாக்ஸ் ஆன உடனே எண்ணங்கள் எங்கெங்கேயோ ஓடும். இங்கே ஆராதனைக்கு நம்ம ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்போம், உங்களுடைய கற்பனைகள்லாம் வேறு எங்கேயோ போயிட்டுருக்கும். உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிட்டோம்னாலே நம்முடைய எண்ணங்கள் எங்கெங்கேயோ அலைபாய ஆரம்பிக்கும். ஏந்திரிச்சு நின்னோம்னா வேற வழியில் எப்படா முடிப்பானாவது இந்த பாட்டை பார்ப்போம். அப்படியாவது இந்த பாட்டுக்குள்ளே இந்த 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 அசைவுக்குள்ளே நம்ம என்ன செய்ய வர ஆரம்பிப்போம். சின்ன பிள்ளைங்க தான், நம்மளாலே நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காரோம், அல்லது நிற்க முடியலன்னு உட்காடுறோமா, இல்லைன்னா இதுக்கெல்லாம் போய் நிற்கணுமா அப்படின்னு நினச்சி உட்காடுறோமா? ஸோ வசனங்கள் சொல்லும்போதோ ஆராதனை நேரங்களிலோ உங்களை நீங்களே இணைச்சிக்கணும். அதனால தான் நாம் சபையாய் கூடி வரோம். இல்லை வீட்டில் உட்காந்து ஆன்லைன்லேயே நீங்கள் பார்க்கலாமா யூடியூப்பில், எதுக்கு இங்கேருந்து உட்காடுறீங்க? இது இதா என்ன சொல்கிறது, சாஸ்திரமா? ஒரு தடவையாவது கோயிலில் போய் கால் எடுத்து வச்சுட்டு வந்துட்டா போதும், அந்த இடத்துல கால் வச்சுட்டா போதும். சில பேர் சொல்லுவாங்கள்ல, நான் ஆலயத்தில் போய் செத்துட்டா போதும். இங்கே வந்து செத்து என்ன பண்ண? எங்கே செத்தாலும் சாவு ஒன்று தான். இங்கே செத்தா நேரம் பரலோகத்துக்கு போகிறோமா? இதெல்லாமே அங்கேருந்து எடுத்த நம்பிக்கைகள். அதெல்லாம் மாறணும் முதல் நம்ம மைண்டில் இருந்து. எதுக்கு நாம் கூடி வரோம்? இந்த இடத்துல வந்த உடனே கால் வச்ச உடனே வீட்டுக்கு போன உடனே அப்படியே அப்பா கோயிலில் போய் கால் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கா? நாம் கூடி வருதல் என்பது கூடி தேவனை ஆராதிப்பது. சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று சொல்றோம்னா, ஒன்றாய் இணைந்து அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை என்ன செய்தார்களாமா? மகிமைப்படுத்தினார்கள். ஆராதனை தான் அட்டன் பண்ணணும்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் அட்டன் பண்ணலாம். கோயிலுக்கு வந்து கால் வச்சு போனால் போதும் அப்படின்னா வந்த உடனே மிதிச்சுட்டு நீங்கள் பாட்டில் போயிருக்கலாம். ஆனால் உட்காந்து நாம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிறோம்னா, பாடும்போது பாடல் தெரியலையா பயிற்சி எடுங்க, ஒரு தடவை 4 தடவை பாடுங்க. இந்த 2வது பாடின பாட்டில் எனக்கு தெரியலை, சேர்ந்துக்கிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக முணுமுணுக்க ஆரம்பித்தேன். ஒரு 2-3 தடவை அவர் பாடினாருன்னா அப்புறம் சேர்ந்து பாட ஆரம்பிச்சிருவோம். வாய்கள் திறந்து நீங்கள் செய்யும்போது உங்களுடைய அந்த 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 சுரப்பிகள் வெளியாக இது எல்லாமே போய் ஸ்டோர் ஆயிரும். உங்கள் நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஏற்ற சமயத்திலே விளங்க பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திர. வசனம் அப்படி தான் சொல்லுகிற, பரிசுத்த ஆவியானவர் நான் சொன்ன யாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். உள்ள இருந்தால் தானே நினைவுக்கு வரும். சட்டியில் இருந்தால் தான் என்ன வரும்? அகப்பையில் வரும். ஒன்றுமே இல்லாத போட்டு வரட்டு வரட்டு வரட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்னையா ஒரு வசனத்தை இங்கானா ஒரு வசனம் வரமாட்டேன்னுது, ஜெபிக்கலாம் நினைக்கிற வசனமே வரமாட்டேன்து, ஜெபிக்கலாம் நினைக்கிற வார்த்தையே வரமாட்டேன்து, சோர்ந்து போய் இருக்கிறோம், ஏதோ மனசில் வருது, ஒரு ஆறுதலான கர்த்தருடைய வார்த்தை உள்ளிருந்து வெளியே வர மாட்டேங்குது. அழுதுட்டு உட்கார்ந்துருக்கும் போது, கவலையோடு உட்கார்ந்துருக்கும் போது, நெருக்கத்தில் உட்கார்ந்துருக்கும் போது, அவமானப்பட்டு உட்கார்ந்துருக்கும் போது தேற்றுகிற ஒரு வார்த்தை கூட உங்க மனசுல வரல அப்படின்னா உள்ள ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். உள்ள இருந்தாதான் உங்களுடைய நெருக்கத்தின் மத்தியில் அந்த வார்த்தைலாம் வெளியே வரும். அவர் பேசுவார். ஒன்னும் கவலைப்படாத, தைரியமாயிரு, நான் உன்னை தேற்றுகிறவன், உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஒரு தாய் தம் பிள்ளையை தேற்றுகிறது போல நான் உன்னை தேற்றுகிறேன் சொல்லி ஆறுதலான வார்த்தை, தைரியப்படுத்துகிற வார்த்தை, உருவாக்குகிற வார்த்தை, உற்சாகப்படுத்துகிற வார்த்தை உள்ள இருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யணும்? உள்ள இருக்கணும். இருந்தாதான் வெளியே வரும். அந்த உள்ள இருக்கிறதுக்கு தான் சபையில நாம வாய் திறந்து பேச சொல்றோம், வாய் திறந்து ஆமென் ஆராதிக்க சொல்றோம், வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்த சொல்லுகிறோம். அந்த ஒரு பிராக்டிஸ்க்குள்ள நம்மை உருவாக்கி கொள்ள தான் ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக வல்லமையாய் கிரியை செய்யும். அல்லேலூயா, ஆமென். ஆராதனை நேரத்தில் என்ன செய்யுங்க? உற்சாகப்படுங்க, ஒன்றும் தப்பு இல்லை.
யாரை ஆராதிக்க போகிறோம்? தேவனை தானே ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை தானே மகிமைப்படுத்த போகிறோம். நீ எலெக்ஷன் வருது, இனி தலைவர்களாக வருவாங்க, டிராஃபிக் ஆகும், நிற்க வேண்டிய நேரம் நிறைய இருக்கும். இப்பயே நின்று பழகிக்கோங்க, சர்ச்சுக்குள்ளே நின்று பழகிக்கோங்க. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக சில காரியங்களை அறிவிப்பாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலமாக ஏற்கனவே சொன்ன மாதிரியான பைபிள் கோர்ஸ், சர்டிஃபிகேட் இன் தியாலஜி சிடிஹெச் கோர்ஸ் இந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்து நாம் துவங்குகிறோம். இந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்து அப்ளிகேஷன் வில்சன் ஐயாட்ட ஏற்கனவே கொடுத்துருந்தேன். நம்ம சர்ச்சுக்கான அப்ளிகேஷன் ஸ்தாபனத்தில் இந்த கீழ்ப்பகுதியில் இருக்கிற, தட் மீன்ஸ் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு, திருப்பூர் இந்த மாவட்டங்களில் இருக்கிற நம்முடைய திருச்சபைகளில் இருக்கிற பிள்ளைகள் மற்றும் யாராவது படிக்கணும்னு விருப்பம் உள்ளவர்கள் யாருமே வந்து கலந்து கொள்ளும்படியாக இந்த கோர்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது. சென்டர் வந்து நம்ம மேட்டுப்பாளையம் தான், நம்ம சர்ச் தான் இந்த ட்ரைனிங் சென்டராக இருக்கிறது. அதே மாதிரி குன்னூரில் ஒரு சென்டர், அதாவது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற நம்முடைய சபைகள் அவங்க எல்லாருக்குமே அவங்க கோர்ஸ் அட்டன் பண்ணுவதற்கு சென்டர் வந்து குன்னூரில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிளைன்ஸ் ஏரியாவில் இருக்கிற எல்லா சர்ச்சஸ்க்கும் சென்டராக நம்முடைய சபை நமக்கு கிடைத்திருப்பது பெரிய பாக்கியம்தான். ஏன்னா வேறு எந்த சென்டரில் வச்சுருந்தாங்கன்னா நாம் எல்லாருமே அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த அப்ளிகேஷன்ஸ் வாங்க விருப்பம் உள்ளவர்கள் இன்றைக்கே வாங்கி இப்படியே கையோடையே நீங்கள் பதிவு செஞ்சு கொடுத்தா தான் எத்தனை பேர் கோர்ஸுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்றது தெரியும். படிப்பதற்கு ஓராண்டு இந்த கல்வி திட்டம் நிச்சயமாக இது பிரயோஜனமாக இருக்கும். ஏதோ கேதர் பண்ணுற பைபிள் ஸ்டடி மாதிரி இது கிடையாது. இது ப்ராம்ப்டாக நடத்தக்கூடிய ஒரு கோர்ஸ், ஒரு கல்வி முறை. இது சரியாய் நடக்கும் பட்சத்தில் நம்ம இன்னும் நிறைய கோர்சஸை நம்ம நடத்தி நல்ல ஒரு அஃபிலியேஷன் வாங்குவதற்கு ஒரு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த துவக்கத்திலே நீங்களும் உங்களை இணைத்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையை சேர்ந்தவர்களுக்கு, அதாவது ஃப்ரீவில் பேப்டிஸ்ட் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு 500 ரூபாய் வருஷத்துக்கு, மாதத்துக்கு இல்லை, வருஷத்துக்கு 500 ரூபாய், 10 மாத கோர்ஸ். அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்க? இன்னும் இவ்வளோ பெரிய கணக்கு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. 10 மாத கோர்ஸுக்கு 500 ரூபா ஃபீஸுனா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கட்டுறீங்க? 50 ரூபா ஃபீஸ். சில பேர் அதையும் கேட்டாங்க, ஏன் பாஸ்டர் 500 ரூபா ஃபீஸ் போட்டிருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. 2 டீ ஒரு சமோசா 50 ரூபா சரியாக போச்சு. இது ஒரு மாத கோர்ஸுக்கான ஃபீஸ், அவ்வளோதான் வாங்குகிறோம். சரிங்களா? நம்முடைய ஸ்தாபனத்தில் இல்லாமல் வெளியேருந்து யாராவது கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் ஃபீஸ். சரிங்களா? ரைட். அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 100 ரூபா தான் கணக்கு வரும். ஆகவே இதை பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வேறு யாராவது அப்ளிகேஷனில் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனா இன்றைக்கே ஆலய ஆராதனைக்கு பின்பாக அவரிடத்துல அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் வாங்கி செல்லும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஞாயிறு 2வது சண்டே யூத் மீட்டிங் இருக்குது. அதனால் வாலிப பிள்ளைகளை நினைவுபடுத்தி பெற்றோர்களும் அவங்கள இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க நீங்கள் உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் நம்முடைய காரமடை திருச்சபையில் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. 2 நாட்கள் நிறைவு செய்தாச்சு. இன்றைக்கி 3வது நாள் கூட்டம் மாலையில் திருச்சபையாய் நம்மை அன்போடு கூட அழைத்திருக்கிறாங்க. யாரெல்லாம் கலந்து கொள்ள முடியுமோ நீங்கள் யாரும் அந்த கூட்டத்தில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்டல் சர்ச் ஆசிரியர் காலனி, டீச்சர்ஸ் காலனியில் இருக்கிற ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கிறாங்க. இந்த வாரம் 6, 7, 8 3 நாட்களும், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்கள் இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பாஸ்டர் லியோ ராகேஷ், பிரின்ஸ் ராகேஷ் அவங்க வராங்க. தேவ செய்தியாளர்களாக அவர்கள் பங்கெடுக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் நாமளும் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர்மா வந்து அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. விருப்பமுள்ளவர்கள், வாஞ்சை உள்ளவர்கள் இந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அடுத்த ஞாயிறு வீட்டு ஜெப கூட்டம் பாபு பிரதர் வீட்டிலே வைத்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த கூட்டங்களிலும் பங்கெடுக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தில் நடக்கிற மற்ற ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெறும். பெண்கள் ஜெபம், பைபிள் ஸ்டடி, உபவாச கூட்டம். இந்த மாதத்தின் முதல் நாள் செயின் ப்ரேயர் வைப்போம்.
யாருமே வராததுனால உபவாச கூட்டம், உபவாச கூட்டத்தில் யாருமே வராததுனால என்ன செய்கிறது? பரவாயில்ல, உபவாச கூட்டம் நடக்கும். ஆமாம், சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபமும் நடக்கும். செயின் ப்ரேயர் இல்லை, உபவாச கூட்டம். ஆகவே அந்த கூட்டங்களில் நீங்கள் பங்கெடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஆராதனைக்கு பின்பு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. ஆயத்தம் உள்ளவர்கள் யாவரும் பங்கெடுக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென். இந்த நாளுக்கான வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த நாளுக்கான வேத பகுதி எரேமியா 32வது அதிகாரம் வசனங்கள் 37 44 வரை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 32வது அதிகாரம் 37 44 வரை வாசிக்க கேட்கலாம். இங்கேயே பிடிச்சுக்கோங்க. ஹலோ. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் எரேமியா 32வது அதிகாரம் 37 44 வரை. இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயரின் கையிலே ஒப்புக்கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொல்லப்படும். பென்யமீன் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாக கொல்லப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விஷயத்தை மறந்துட்டோம், அது ஃப்ளோவில் ரொம்ப நாள் ஆச்சு, நல்ல கேப் பண்ண ஆயிடுச்சு. சிறு பிள்ளைகள் மனப்பாட வசன பகுதி. ஆமென். ஸ்தோத்திரம். உற்சாகமாய் நீங்கள் சொல்ல அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் தேவன் அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ரோமர் 2:6-7. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தமது கட்டளைகளை காத்து நடக்கும் படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்ளும் படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 105:42-45 வரை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ரோமர்
1:21. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எழுதியிருக்கிறபடினால் விசுவாசத்தினாலே என்று விசுவாசத்தினாலே தேவநீதி விசுவாசத்தை கொண்டு அதை சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்துகிறது. ஆமென். ரோமர் 1:17. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சரி, பிள்ளைகளை நாம் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக தேவன் நமக்கு கொடுத்த நன்மையிலிருந்து காணிக்கை தசம பாகங்கள் ஸ்தோத்திர காணிக்கைகளை படைக்கும் பொருட்டாக நாம் யாவரும் எழுந்திருந்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல உன்னை காப்பேன். இந்த பாடலை நாம் பாடுவோம். தேவனுக்கென்று உற்சாகமாய் நம்மை அர்ப்பணிக்கலாம். கைவிடுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான்
உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. என்ற வண்ணமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த சகல நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய கரத்திலிருந்து வாங்கி நாங்கள் திருப்தியானோம். அவைகளிலிருந்து உடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வந்து படைத்த இந்த காணிக்கைகளை, தசம பாகங்களை, ஸ்தோத்திர காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வீக நன்மைக்கு நேராக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திர விசுவாசத்தோடு கூட நாங்கள் கொண்டு வந்து விதைத்திருக்கிறோம். நன்மைகளை அறுவடை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் வந்து நிற்கிறோம். மாதம் முழுவதுக்குமான நன்மைகளினாலே, கிருபைகளினாலே கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையினுடைய ஆண்டவருடைய மகத்துவங்களை, நன்மைகளை கண்டடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே அசைவாடு எங்களை உயிர்ப்பிப்பீராக. ராஜா, நன்றி சொல்லுகிறோம். தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் வாயின் வார்த்தைகள் எங்கள் யாருடைய இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் அது பிரியமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்திரிப்போம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுக்கிற நல் வார்த்தைகளின் வழியாக நாம் நம்மை திடப்படுத்தி கொள்ள, தைரியப்படுத்தி கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. எல்லாரும் எடுத்து சேர்ந்து நாம் வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம். எரேமியா 33:3 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாக்கியம். எரேமியா 33:3 எல்லாரும் எடுத்து நாம் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இம்மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு ஆறுதலான, தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. நம்முடைய உணர்வுகளுக்கும், நான் தான் சொன்னேன், நான் ஆரம்பிக்க இந்த அறிவிப்பில் சொல்லும்போது சொன்னேன், நம்முடைய இருதயம் எப்படி துடிக்குது? லேப்டாப் அந்த சவுண்டு கேட்கலாமா? அதனுடைய இயக்கத்துக்கு காரணி எது? நம்முடைய இருதயத்தின் உள் உறுப்புகளுடைய துடிப்புக்கான காரணி எது? உயிர். உயிர் எப்படி இருக்கிறது? எப்படி வேலை செய்யுது? அதனுடைய வடிவம் என்ன? அதனுடைய தன்மை என்ன? ஏதாவது சொல்ல முடியுமா? நம்மளால் அறியவே முடியாதவைகளை நமக்குள்ளாக வைத்து நம்மை அடையாளமாய் வைத்திருக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய உணர்வுகளுக்கும், நம்முடைய அறிவுக்கும், நம்முடைய சிந்தைக்கும் அப்பாற்பட்ட நன்மைகளுக்கு கர்த்தர் நம்மை பாத்திரவான்களாக ஏற்படுத்துகிறார். ஆண்டவரை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? ஆமென், ஸ்தோத்திரம். இதை சொன்ன அந்த தேவனுடைய தன்மை என்ன? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் சொன்ன தேவனுடைய அந்த மகத்துவம் என்ன? சொன்ன தேவனுடைய தன்மை என்ன? முதல் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தர் இன்னும் மன்னிக்கணும், எரேமியா இன்னும் காவற் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இரண்டாந்தரம் உண்டாகி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இதை செய்கிற, ஆமென், ஸ்தோத்திரம், இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாயிருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது. இந்த யெகோவா என்னும் நாமம் உள்ளவர், இந்த யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் யாத்ராகமம் 6வது அதிகாரம்
யாத்ராமம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் மோசேட்ட சொல்றார், நான் யெகோவா, நான் யெகோவா. ஏன் இந்த வார்த்தையை அங்க சொல்லுகிறார்? அதற்கு மேல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. பார்வோனுடைய எண்ணங்களை, ஆமென், ஸ்தோத்திரம், அங்க பிரதிபலிக்கிறார். நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான். அவன் ஒரு காரியத்தை பார்ப்பான். அந்த காரியம் பயங்கரமான காரியமா இருக்கும். அவன் பார்ப்பது பலத்த கரம். அவன் பார்ப்பது பலத்த கரத்தினுடைய கிரியை. அவனிடத்துல ஒரு பெரிய சேனை இருந்தது. அவனிடத்துல ஒரு பெரிய ரதங்கள் இருந்தது. அவனிடத்துல பெரிய, ஆமென், ஸ்தோத்திர, யுத்தத்திற்கான பெரிய சேனை அவனிடத்தில் இருந்தது. அவனை கண்டு தேசம் முழுவதும் பயந்தார்கள். ஆனால் அவன் இருதயத்தையே கலங்க பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் இவனை கலங்க பண்ணுகிறார். எதை வைத்து கலங்க பண்ணுகிறார்? தம்முடைய பலத்த கரத்தை அவனுக்கு காட்டுகிறார். கரத்தினுடைய கிரியையை காட்டுகிறார். கரத்தினுடைய வல்லமையை காட்டுகிறார். அதை கண்டு அவன் பயப்படுவான், நடுங்குவான். எப்படி இருந்தது? மோசே பிறந்தபோது ஒரு பெரிய மரண ஓலம் அங்கே ஏற்பட்டது. இஸ்ரவேலினுடைய எல்லா யாரெல்லாம் கொல்லப்பட்டாங்க தெரியுமா அந்த கதை? மோசே பிறங்கும்போது, ஆமென், ஸ்தோத்திரம், இஸ்ரவேலிலே எகிப்தியருடைய பிள்ளைகள் எல்லா ஆண் பிள்ளைகளும், எபிரேயர் பிள்ளைகள் எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட்டார்கள். அவர்களெல்லாம் அடிமையின் பிள்ளைகள். அடிமையினுடைய எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்படுவதை, ஆமென், ஸ்தோத்திரம், தேவன் பார்க்கிறார். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எப்பொழுதுமே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், எப்பெல்லாம் நீங்க ஒடுக்கப்பட்டு நிற்கிறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க, ஆமென், ஸ்தோத்திரம், நிராகரிக்கப்பட்டு நிற்கிறீங்களோ, அப்பொழுது அல்லது எப்பொழுதெல்லாம், ஆமென், ஸ்தோத்திரம், நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களோ, அந்த நேரத்தில் எல்லாம், சிறுமைப்படுத்தப்படுகிற நேரத்தில் எல்லாம் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதனால தான் எரிகிற முட்செடியின் வழியாக தேவன் மோசையோடு கூட பேசினார். முட்செடியின் மேல ஒரு நெருப்பு பற்றுச்சுன்னா, ஒரு செடியின் மேல அல்லது ஏதோ ஒரு பொருளின் மேல ஒரு நெருப்பு பட்டா அந்த பொருளானது முற்றிலுமாய் எரிக்கப்பட்டு போகும். அதனால தான் திருப்தி அடையாத மூன்றை குறித்து சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, தா தா என்று கேட்கிற திருப்தி அடையாத ஒரு மூன்று பொருள். ஒன்று அக்கினி, இரண்டாவது வறண்ட நிலம், மூன்றாவது மலட்டு கற்பம் என்று சொல்லப்படுகிறது. இது மூன்றுமே எவ்வளவு பெற்றுக்கொண்டாலும் திருப்தி ஆகாத ஒன்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நெருப்புக்குள்ளாக நீங்க எதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அது பஸ்பமாக்கி கொண்டேதான் இருக்கும். அதை ஒன்றுமில்லாமல் உருக்குலைத்து கொண்டேதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது, அப்படி ஒன்றுமில்லாமல் உருக்குலைக்கிற நெருப்பு, ஆமென், ஸ்தோத்திரம், நெருப்பு போல ஒரு ஆதிக்கம், நெருப்பு போல ஒரு தன்மை, நெருப்பு போல ஒரு அதிகாரம் உங்க மேல ஆளுக செஞ்சாலும் உங்களை அது சேதப்படுத்தாதபடிக்கு உங்களோடு கூட இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நான் சொல்றது தமிழ்ல பேசுறேன், புரியும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய தன்மை என்ன என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கிறிஸ்தவ கூட்டம் என்பதுதான் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனம் தெரியாது, இந்த வார்த்தை தெரியாது, இதனுடைய சம்பவம் தெரியாது, இதனுடைய பின்னணியம் தெரியாது அப்படின்னா நான் இந்த கதையை ஆரம்பத்திலிருந்து சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாம் தெரிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படி இருந்துமே எப்படி தான் உட்கார்ந்து இருக்கிறோம்?
அப்படியே தான் உட்கார்ந்துருக்கிறோம். நம்முடைய நிலை பற்றி தான் நான் பேசுகிறேன். நான் ஒருவேளை நீங்கள் எப்படி இருக்கீங்களோ தெரியல, ஆனால் இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கும்போது, அல்லது இந்த மாதிரியான வார்த்தைகளை வாசிக்கும் போது, அல்லது இந்த மாதிரியாக தேவனுடைய கிரியையை, கிருபையை, ஆமென் ஸ்தோத்திரம் உணரும் போது எனக்குள்ளாக உண்மையிலே ஒரு சந்தோஷம் வந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா நான் எத்தனை முறை விழுந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருந்து கைவிடாமல் என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிற தேவனவர். ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். குழப்பத்தோடு நிறைய நேரத்தில் ஆமென் ஸ்தோத்திர வார்த்தைகளை தேடும்போது அந்த வார்த்தையின் வழியாக திரும்ப 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 நன்மையையும் தைரியத்தை கொடுத்து நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் அவர். மோசேயோடு கூட முட்செடியின் வழியாய் தேவன் பேசுவதற்கு முன்பாக, முட்செடியின் வழியாய் தேவன் மோசேயோடு கூட பேசுவதற்கு முன்பாக, அந்த முட்செடியின் வழியே தேவன் தம்முடைய நிலையை காட்டுகிறார், நிலையை காட்டுகிறார். முட்செடி பற்றி எரிகிறது, ஆனாலும் முட்செடி என்ன செய்யல? வெந்து போகவில்லை. அதனுடைய பச்சையம் அப்படியே தான் இருக்கிறது. நெருப்பு எல்லாவற்றையும் கலீவரம் செய்யக்கூடிய ஒரு பொருள். நெருப்பு எல்லாவற்றையும் அழித்து போடக்கூடிய ஒரு பொருள். நெருப்பு எல்லாவற்றையும் தனக்குள் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பொருளால ஒரு பச்சையாய் இருக்கிற ஒரு சின்ன செடியை ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று சொன்னா, அந்த நெருப்பின் நடுவிலே என் தேவனாகிய கர்த்தர் அந்த செடிக்கு துணையாய் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். வசனம் அப்படிதான் சொல்லுகிறார். அதற்குள்ளிருந்து கர்த்தர் மோசேயோடு கூட பேசினார். அந்த நெருப்பாக கர்த்தர் இருக்கிறார் என்பது அங்க கிடையாது. நாம் நிறைய நேரத்தில் இந்த நெருப்பையும் ஆவியானவருடைய நெருப்பு, அந்த நெருப்பு நெருப்புன்னு எங்க போட்டுச்சு, எல்லா நெருப்பையும் ஒன்னா பார்க்கிறோம். அப்படி இல்லை. இந்த இடத்துல அழித்து போடக்கூடிய ஒரு பொருள் உன்மேல் பற்றினாலும் உன்னை கைவிடாதிருக்கிற ஒருவர் உண்டு என்பதை உன் இருதயத்தில் நினைவில் வைத்துக்கொள். ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். ஒடுக்கி போடுகிற, நெருக்கி போடுகிற ஒரு சூழல் உன் மனதை, ஆமென் ஸ்தோத்திரம், உன் உணர்வுகளை, உன்னுடைய வைராக்கியத்தை உடைத்து போடக்கூடிய ஒரு சூழல் உனக்கு எதிராக உருவானால் கூட உன் இருதயம் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் உன்னோடு இருக்கிற நான், ஆமென், யெகோவா, நான் யெகோவா, வல்லமையுள்ள கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் சொல்றாரு, உன் இருதயம் கலங்க வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டாம். அங்க சூழல் என்னவா இருக்குது? எல்லா குழந்தைகளும், ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. மோசையோட செட்டில் இருக்கிற எல்லாருமே அழிச்சிட்டாங்க. மோசே மாத்திரம்தான் உயிரோடு இருக்கிறான். இந்த பேட்சில் யாருமே இல்லை. சொல்லுவாங்கல்ல, இவங்கெல்லாம் என் பேட்சில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் என் பேட்சில் இருக்கிறவங்க. இப்போ யோசித்து பாருங்களேன், இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது உங்களோட சேர்ந்து எடுத்திருப்பாங்கல்ல, செட்டு செட்டாக ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்கல்ல. உங்களை பேட்சில் எத்தனை பேர் இப்போ சர்ச்சில் இருக்கிறாங்க? உங்களோட செட்டாக ஞானஸ்நானம் எடுத்தவங்க எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள, சர்ச்சுக்குள்ளே இருக்கட்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக எத்தனை பேர் இருக்கிறாங்க? நாம் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா, உண்மையா இல்லையா? உங்கள் பேட்சில் எடுத்தவங்க நிறைய பேர் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாகவே இல்லை, எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் இருக்கிறோம். மோசையோட பேட்சில் யாருமே இல்லைங்க, உயிரோடே இல்லை, அவ்வளோ பேரும் கொல்லப்பட்டார்கள். ஆனால் மோசே மாத்திரம் உயிரோடு இருந்தான். தன் ஜனங்களுடைய ஒடுக்குதலை அவன் பார்க்கிறான். தன் ஜனங்களுக்கு விரோதமாய், ஆமென் ஸ்தோத்திரம், எழும்பின எல்லா காரியத்தையும் பார்க்கிறான். ஆண்டவர் மோசேட்ட சொல்றார், உன் பேட்சில் இருக்கிற எல்லாரையும் ஒருத்தன் கொன்னான்ல, உன் கண்ணு முன்னாடியே அவனுடைய தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவார்கள்.
அப்போது பார்வோனுக்குள்ள ஒரு 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 கலக்கம் உண்டாகும் என்று சொல்லி தேவன் பார்த்தார். ஏன்னா இவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுத்தார் என்று சொன்னால், இவங்க எல்லாமே யாராக இருந்தாங்க? எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அந்த அடிமைகளாக இருக்கும்போது தமக்கு மேல் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அடிமைகளை ஒடுக்குவது என்னது? ரொம்ப எளிது தான். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மேலே இருக்கிறவங்க அடிமையினுடைய பிள்ளைகளை அழிக்கும் போது யார் என்ன செய்ய முடியாது? எதிர்த்து குரல் கொடுக்க முடியாது. அப்போ பார்வோனுக்குள்ள என்னன்னா, பார்வோன் அவனுடைய பிள்ளைகள் அவங்க எல்லாமே எப்படிப்பட்ட ஸ்தோத்திர அடையாளங்களாய் காணப்பட்டார்கள் என்று சொன்னா, பார்வோனும் பார்வோனுடைய மூத்த பிள்ளைகளும் கடவுளுக்கு நிகரானவர்கள். அவர்கள் ஜனங்களால் துதிக்கப்படக்கூடியவர்கள், ஜனங்களால் ஆராதிக்கப்படக்கூடியவர்கள், ஜனங்களால் ஸ்தோத்திர வழிபாட்டுக்குரியவர்கள், வழிபடுதலுக்குரியவர்கள். அவர்கள் அந்த நிலையில இருக்கிறவர்கள் அவர்களுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. தேவன் இந்த இந்த தலைச்சன் பிள்ளைகளுடைய மரணத்தின் வழியாக அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். என்ன நம்பிக்கை? அதுக்கப்புறம் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? எகிப்தை விட்டு, ஹலோ கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. தேவனுடைய மகத்துவத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய தேவனுடைய வல்லமையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தரை அறிகிற அறிவு ஸ்தோத்திரம் நமக்குள்ளாக பெருக 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 இயல்பாகவே விசுவாசம் வர ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா. என் தேவன் யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் துக்கத்தோடு இருக்க மாட்டீங்க, வருத்தத்தோடு இருக்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம். உங்களுடைய இருதயங்கள் சோர்வடையாது. ஏன்னா என் தேவன் எப்போதுமே நல்லவர் தான், அவர் நன்மைகளை தான் எனக்கு தருவார்ன்ற நம்பிக்கை நமக்குள்ள எப்போதுமே உருவாகி கொண்டே இருக்கும். அந்த நம்பிக்கையை தான் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். தேவனை பற்றியதான ஒரு புரிதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு காலையில் ஒரு கடையில் நின்றுட்டு இருந்தேன். ஒரு அம்மா வந்தாங்க, 2 ரூபாய்க்கு வெத்தலை கேட்டாங்க. 2 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கினாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுன்னே, சாமிக்கு தான் அப்படின்னாங்க. அதாவது ஒரு சாஸ்திரத்துக்கு வைக்கிறது அப்படின்றாங்க. வைக்கலைன்னா என்ன ஆகும்? நானும் யோசிச்சுட்டே வந்தேன் வரும்போது, வீட்டுக்கு வரும்போது. வெத்தலை வைக்கலைன்னா என்ன ஆகும்? சாமி கோச்சுக்குமா? அப்போ சாமியை கும்பிடுறது ஏதோ ஒரு அடையாளத்தோடு கும்பிட்டா போதும். ஒருவேளை வெத்தலை வைக்கலை, ஒருவேளை எலுமிச்சம்பழம் வைக்கலை, ஒருவேளை அந்த பூ வைக்கலை, ஒருவேளை அந்த சந்தனம் குங்குமம் வைக்கலை, அல்லது ஒருவேளை விளக்கு ஏற்றலைன்னா சாமி கிரியை செய்யாதா? சாமி கிரியை செய்யாதா? இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஷ்லினுக்கு ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க, கராத்தே காம்படிஷன், ராமகிருஷ்ணா ஹாலில் வச்சு. சரி, நாங்கள் போயிருந்தேன். ஒரு பெரிய ஆடிட்டோரியம். இவங்க பிள்ளைங்களெல்லாம் காம்படிஷனில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் கராத்தே ட்ரெஸ்லாம் பயங்கரமாக போட்டு, கராத்தே பண்ணுற பிள்ளைங்க பொதுவாக தெரியும், எப்போதுமே ஊன்ட்டே இருப்பாங்க. இந்த பசங்களாக மாறி மாறி அந்த பழைய அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. இந்த சைடு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. ஒரு குரூப்பை பார்த்தேன், அதே கராத்தே ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி எல்லாம் அதே கலர் கலராக பெல்ட் வேறு கட்டியிருக்காங்க, பச்சை மஞ்சள் சிவப்புன்னு ஏகப்பட்ட கலரு. கராத்தே ட்ரெஸ்ஸு போட்டிருக்க பிள்ளைங்க அந்த கராத்தைக்குரிய அந்த காரியத்தில் எல்லாம் செய்யணும். 2 பிள்ளை எதிரெதிரில் உட்காந்து கால் நீட்டி உட்காந்துட்டு இந்த இப்படி கைதட்டி விளையாடுவாங்கல்ல. நீங்கள் எதுக்குடா வந்திருக்கிறீங்க? வீரர்கள், கராத்தே வீரர்கள் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. அப்போது அந்த ட்ரெஸ் போட்டு அந்த பெல்ட்டெல்லாம் கட்டி அதற்குரிய எல்லா ஆயத்தங்களோடு அந்த அடையாளங்களோடு வந்திருக்கிற பிள்ளைங்க உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். எத்தி ப்ராக்டிஸ் பண்ணலாம், பிளாக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம், கிக் பண்ணலாம், ஏதாவது ஒன்று என்ன செய்யலாம், செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இல்லை ஏதாவது வார்ம் அப் பண்ணலாம், ஏதாவது செய்யலாம். 2 கால் நீட்டி உட்காந்துட்டு இந்த இது கைதட்டி விளாண்டுட்டு இருக்குதுங்க. எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு யோசனை, என்ன பர்பஸ்க்கு இங்கே வந்திருக்கிறாங்க? ஏன் அவர்கள் அதை பொருட்படுத்தலை? என் ட்ரெஸ்ஸு, நான் முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னேன், சாமிக்கு முன்னாடி என்ன செஞ்சாகணும்? 2 வெத்தலையாவது வச்சாகணுன்றதுக்காக ஏன் கொஞ்சம் நல்லா தான் வாங்கி வைக்கிறது? ஒரு 10-15 ரூபாய்க்காவது வாங்கி வச்சாலாவது சாமி என்ன செய்யும்? சந்தோஷப்படும்ல. அதாவது அது சாப்பிடாதுன்னு தெரியும்,
அது பயன்படுத்தாதுன்னு தெரியும். இருந்தாலும் என்ன செய்யறது? சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு 2. இது கடவுளை குறித்த ஒரு பார்வை. இந்த சைடு நம்ம ஒன்று பார்க்குறோம். ஏன் நான் எந்த யுத்த களத்துக்கு வந்தாலும் சரி, நான் என்ன விதமாய் ஆமென் ஸ்தோத்திரம் என்ன காம்படிஷனுக்கு வந்திருக்கிறேன் அல்லது என்ன மாதிரியான செயலை செய்ய வந்திருக்கிறேன், இது ஒரு சைடு எனக்கு இருந்தாலும் சரி, இங்கே நான் ஏமாத்துகிறேன், இங்கே நான் இயல்பா இருக்கிறேன். காலையிலே குளிச்சு ஃப்ரெஷ்ஷாகி இப்போ சந்தனம் வச்சு திருநீர் வச்சு குங்குமம் வச்சு அலங்காரம் நம்மை அலங்காரம் பண்ணிட்டு ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு வெத்தலை வாங்கி வச்சு எல்லா ப்ரொசீஜர்ஸும் கரெக்டா இருக்குது. ஆனா நான் இங்க என்ன செய்யறேன்? கடவுளை ஏமாத்துறேன். கடவுளுக்கு ஒரு கடவுளை ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஒரு சாஸ்திரம் எடுத்தையோ ஒண்ணு இதெல்லாம் வச்சிட்டோம்னா கடவுள் திருப்தியாயிருவார். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னதான் என்னை அடையாளப்படுத்தி கொண்டாலும் நான் என்னுடைய இயல்புலேயே இருக்கிறேன். நான் யுத்தத்துக்கு தான் வந்திருக்கேன், காம்படிஷனுக்கு தான் வந்திருக்கிறேன். ஆனா நான் என்னுடைய 2 சின்ன பிள்ளைங்க, 2 குழந்தைங்க, அவங்க அதை ஒரு பெருசாவே மதிக்கல. அந்த ஒரு யுத்தத்தையோ அந்த போர் முறையோ எதையுமே அவங்க பெருசாவே கண்டுக்கல. சண்டை போடும்போது பார்த்துக்கலாம், அது வரைக்கும் வா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தேவ தன்மையை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா, இன்னொரு உதாரணம், ஒரு கதையை ஒன்று சொல்கிறேன். ஒரு முறை ஹிட்லர் ஒரு கப்பலில் போயிட்டு இருந்தாராமா. அப்போது ஒரு பத்திரிகையாளர் அவர்கிட்ட பேட்டி எடுக்க வந்திருக்கிறார். பேட்டி எடுக்கும் போது கேட்டிருக்கிறாரு, நீங்கள் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு தானே விரும்புகிறீங்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாமே உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும் தானே விரும்புகிறீங்க, அது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கை கொடுக்குதா, அதை எல்லாருமே செயல்படுத்துகிறாங்களா, எல்லாருமே உங்கள் வார்த்தை கீழ்ப்படுகிறாங்களா, அல்லது எல்லாருமே உங்களுடைய செயலுக்கு உடன்படுகிறார்களா, உங்கள் வார்த்தைக்கு உடன்படுகிறார்களா அப்படின்னு கேட்ட உடனே ஹிட்லர் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. யாரை பார்த்து என்ன பேசிகிட்டு இருக்கிற இரு அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டினாராமா. ஒரு சோல்ஜர் வந்திருக்கிறான். அவனை சொன்னாராமா, கப்பலுடைய மேல் தளத்துக்கு போ, அங்கே இருந்து கடலுக்குள்ளே குதிச்சு செத்து போயிரு அப்படின்னாராம். வேமா ஓடினானா, உளுந்து செத்து போயிட்டானாமா. அவன் பத்திரிகையாளர் கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்துருந்துருக்கிறான். என்னடா இப்படி போய் விழுந்துட்டான், இப்படி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது திரும்ப கேட்குறான், இது எல்லாருமே அதே மாதிரி தான் செய்வாங்களா, அல்லது ஒரு சிலர் தான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இரு வரேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தனை கூப்பிட்டாராம். அதே மாதிரி செய்ய சொன்னாராம். அவனு போய் விழுந்து செத்து போனானாமா. ஹிட்லரால் இதை பொறுத்துக்க முடியல. திரும்ப என்ன பண்ணிருக்காரு, இரு இன்னொருத்தரை சொல்றேன், இன்னொருத்தனை கூப்பிட்டுருக்கிறாரு. அவனும் வேகமாக மேலே ஓடி இருக்கிறான். அவனு குதிக்க போனான். உடனே பத்திரிகையாளர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி அவன்கிட்ட போய் கேட்டிருக்கிறாரு, ஏண்டா அந்த ஆள் தான் பைத்தியக்காரன் மாதிரி விழுந்து சாகுன்னு சொன்னா உனக்காவது புத்தி வேண்டாமா, எதுக்காக மேலே ஏறி அந்த ஆள் சொன்னவனே குதிச்சு சாகுறீங்க? அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ கீழ்ப்படிதலா, அவ்வளோ தூரத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு பயப்படுறீங்களா, அவ்வளோ தூரம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்களா, அல்லது அந்த ராஜாவை மதிக்கிறீங்களா, இந்த லீடரை இந்த அதிபதியை நீங்கள் அந்த அளவுக்கு உயர்வாக வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் சொன்னானா, கருமம் இந்த ஆள்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு குறித்து செத்து போயிடலாம், இவன் இருந்து உயிரை எடுக்கிறான் எங்களை, பெர்ஃபெக்ஷன் 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 சொல்லிட்டு யூனிஃபார்மிட்டி யூனிஃபார்மிட்டின்னு சொல்லிட்டு எங்களை போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறான். இவன் கையில் நிற்கிறத விட எப்படா இந்த வாய்ப்பு கிடைக்குன்னு ஏகப்பட்ட பேர் காத்திருக்கிறானுங்க. உலகம் முழுசையும் கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருந்தான். அவனுக்கு எல்லாருமே பயந்து நடுங்கினாங்க. ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்படா அவனை கலட்டி விடலான்னு தான் நினைச்சாங்க, எப்படா அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலான்னு தான் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. உணர்வுகளை அறிந்த தேவன் அவர். அல்லேலூயா. ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் அவங்க நினைச்சிருப்பாங்க, அவன்கிட்ட அதிகாரம் இருக்குதையா, அந்த அதிகாரம் இருக்கிறதுனால தான் என்னை அவன் மேற்கொண்டு கொண்டு இருக்கிறான், அந்த அதிகாரம் அவன் கையில் இருக்கிறதுனால தான் எளிமையாய் உள்ளே வந்து நாங்கள் அடிமைகளாய் இருப்பதனால எங்க பிள்ளைகளை அவன் கொலை செய்கிறான், எங்களால் தடுத்து நிறுத்த முடியல, ஏன்னா அவன் கையில் பவர் இருக்கிறது.
அவன் கையில் அதிகாரம் இருக்கிறது, என்ன வேணாலும் செய்யலாம். நாங்களோ ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். யாத்திராம் 2வது அதிகாரத்தினுடைய பின்பகுதியை நாம் வாசிக்கிறோம். தேவனை நோக்கி அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அவர் அழுது கொண்டிருந்தார்கள். இந்த நெருக்கத்தை, இந்த போராட்டங்களை, இந்த மாதிரியான ஒடுக்குதல்களை நினைத்து அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு ஜெனரேஷனே இல்லை, ஒரு தலைமுறையே முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு விட்டது. ஒரு தலைமுறையே வெளியே காட்டாதபடிக்கு நிகிரகம் பண்ணப்பட்டு விட்டது, அழிக்கப்பட்டுருச்சு. எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட்டார்கள். ஆண்டவர் மோசேட்ட சொன்னாரு, நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? உன்னை நான் உயிரோட வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. எரிகிற முச்செடியில அக்கினியை பார்க்காத. அந்த வசனம் சொல்ல 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களா, யாராவது எடுத்திருந்தீங்கன்னா. இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். இப்போ தேவன் அக்கினிமயமாய் இருந்தா, இவன் தேவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னா அக்கினியை பார்த்திருக்கணும். அடடா தீ எரியுது, நல்லா இருக்கியா தீ அப்படின்னு சொல்லி, அந்த தீ எப்படி எரியுது அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்க்கணும். இந்த வனாந்தரத்துல இந்த தீ எப்படி எரியுது நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நெருப்ப பார்க்க போகல மோசே. நல்லா கவனிங்க, மோசே நெருப்ப பார்க்க போகல. மோசே எதை பார்த்தான்? நீங்க பதில் சொன்னா கீழே அங்க வந்துருவேன் நினைப்பேன். ஆமென். மோசே நெருப்ப பார்க்க போகல. மோசே எதை பார்த்தான்? முச்செடி. அது மாத்திரமல்ல, அது எப்படிப்பட்ட தன்மையில் இருக்க முச்செடி? வெந்து போகாதிருக்கிற முச்செடி. இவ்வளோ அழுத்தங்கள் இருக்குது, இவ்வளோ போராட்டங்கள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பாடுகள் இருக்கிறது, இவ்வளோ அவமானங்கள் இருக்கிறது, இவ்வளோ வெறுமைகள் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் எப்படியா இன்னைக்கு வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கிற? நான் என்றோ அழிந்து போயிருக்க வேண்டும், என்றோ என் பிரச்சனையினால நான் வீழ்ந்து போயிருக்க வேண்டும். இல்லைன்னா அவிசுவாசம் எனக்குள்ளாக பெருகி இந்த தேவனை கும்பிட்டு என்னையா பண்றது? இவ்வளவு தூரம் நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேனே, இழந்து போய் நிற்கிறேனேன்னு சொல்லிட்டு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆமென் ஸ்தோத்திரம் இறை பக்தி மாறி என் வாழ்க்கையே வேற மாதிரி போயிருந்திருக்கலாம். ஆனா அப்படியும் போகல. ஒடுக்கப்பட்டும் போகல, நெருக்கப்பட்டும் போகல, அவமானப்படுத்தப்பட்டும் போகல, நிந்திக்கப்பட்டும் போகல, எதுவுமே நடக்கல. சாரி மன்னிக்கணும், எல்லாமே நடந்திருந்தோம். எதை குறித்தும் கவலை இல்லாமல் இந்த இடத்துல வந்து இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா ஒரே காரணம், எரிகிற அக்கினி அல்ல, வெந்து போகாமல் என்னை உயிரோடே வைத்திருக்கிற தேவனுடைய பலத்த கரம். ஹல்லேலூயா. மோசே பார்த்தது போல இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். அவியாதிருக்கிற வாழ்க்கை, வெந்து போகாத ஒரு வாழ்க்கை, வீழ்ந்து போகாத ஒரு வாழ்க்கை, இழக்கப்பட்ட சூழ்நிலை வந்த போதும் கூட விழுந்து போகாத ஒரு வாழ்க்கை, வெறுமையாய் நின்ற போது கூட ஆமென் ஸ்தோத்திரம் மனம் சோர்ந்து போகாத ஒரு வாழ்க்கை. பல முறை அழுது 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 போராடி ஆமென் ஸ்தோத்திரம் மனம் நொந்து போன அனுபவங்கள் இருந்தாலும் கூட இந்த காலையில வைராக்கியத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கிறோமா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்க வீட்டில் காலையில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, போன வாரம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, எதெல்லாம் இழந்து போய் ஆமென் ஸ்தோத்திரம் மனம் வெதும்பி அழுது கொண்டு இருப்பீங்க எனக்கு தெரியாது. ஆனா என்ன தைரியத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? நெருப்பு எப்படி வேணாலும் எரியட்டுமையா, என்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியம். அது என்ன பெரிய காரியம்?
எல்லாவற்றையும் அழித்து போடுகிற நெருப்பாய் இருந்தாலும் அந்த நெருப்புக்குள்ளும் வெந்து போகாதிருக்கிற ஒரு வாழ்க்கைய கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அழிந்து போகாத தன்மையை கர்த்தர் எனக்குள் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த தைரியத்தில் தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். யாரு கொடுத்த இந்த தைரியம்? யெகோவா. ஹல்லேலூயா. ஆமென். அவர் எப்படி சொல்றாரு தன்னை? அந்த 2வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 33:2 வாசிங்க. இதை செய்கிற கர்த்தர், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாயிருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறார். இதை செய்கிற கர்த்தர், இதை திடப்படுத்துகிற கர்த்தர், இதை உருவேற்படுத்துகிற கர்த்தர். மணி 10:45. ஒன்று பார்க்கலாமா? ஆமென். ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க. ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், டைரியை மூடி வச்சிடுறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் நான் பேசினது எதுவுமே டைரியில் நான் எழுதிட்டு வரல. அதில் எழுதினதெல்லாம் வேற மேட்ரு. இதை செய்கிற கர்த்தர், இதை திடப்படுத்துகிற கர்த்தர், இதை உருவேற்படுத்துகிற கர்த்தர். யார் அவர்? யெகோவா. எதை செஞ்சாரு? எதை திடப்படுத்தினாரு? எதை உருவேற்படுத்தினார்? வாசிக்கிட்ட அந்த வேத பகுதிக்குள்ளாக நாம் வரலாம். 32வது அதிகாரம். 32வது அதிகாரம். என்ன தப்பு செஞ்சிருந்தோம், என்ன காரியங்களை செய்திருந்தோம் என்று சொன்னா 32வது வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு கோபம் உண்டாகும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் அவர்கள் ராஜாக்களும் எப்படி நடக்கும்ன்றதை நீங்க வீட்டில் போய் 32வது அதிகாரத்தை வாசித்துக்கோங்க. சிறையிருப்பினுடைய அனுபவங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. அந்த சிறையிருப்பு போனதுக்கு தப்பு செஞ்சதெல்லாம் யார் யாரு? இஸ்ரவேல் புத்திரர், யூதா புத்திரர், ராஜாக்கள், பிரபுக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், யூதாவின் மனுஷர், எருசலேமின் குடிகள், எல்லாருமே. அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஒரு பொல்லாப்பை செய்திருக்கிறார்கள். அப்படின்னா சில தவறுகளை நம்மை தவிர்த்து விட்டுட்டு அவங்கனால தான் இவங்கனால தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மேலே குற்றத்தை சுமத்தாதபடிக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. நீங்கள் நெகேமியாவில் வாசித்தீங்கன்னா, எடுக்க வேண்டாம், நெகேமியாவில் அவர் தேவனுக்கு முன்பாக, அதாவது ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டதும் எருசலேமின் அலங்கங்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது என்று கண்டபோது அவர் உபவாசித்து அழுதார் என்பதாக நாம் வாசிப்போம். அந்த இடத்துல அவர் என்ன சொல்லுவார்னா, நாங்களும் எங்கள் பிதாக்களும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம். அதே தான் நீங்கள் தானியேலில் வாசித்தீங்கன்னா, தானியேல் 8வது அதிகாரத்திற்கு மேலே நீங்கள் வாசிக்கும் போது தானியேலும் தம்முடைய சிறையிருப்பினுடைய அனுபவங்களை குறித்து அவர் யோசிக்கும் போது, அவர் தியானிக்கும் போது இந்த காரியங்களை குறித்து பேசுகிறார். நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் தூரமாக்கப்பட்டோம், நாங்கள் நெருக்கப்பட்டோம், நாங்கள் இன்றைக்கு அடிமைகளாக்கப்பட்டு இருக்கிறோம். நான் திரும்ப சொல்றேன், ஏதோ ஒரு விதத்தில் இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் அடிமையாக தான் இருக்கிறோம் என்பதை